எல்லாருமே என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நல்லா பிளான் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா, அந்த எந்த ஒரு வேலையுமே நம்ம வந்து நெறைய வேலை வச்சுப்போம். வச்சுட்டு அத முடிச்சா தான் நம்மளுக்கு வேலைய முடிச்சா தான் நம்மளுக்கு வந்து அது ஒரு சக்சஸ் ஆன மாதிரி. பட் அத நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வந்து வேலையெல்லாம் முடிக்கவே மாட்டோம். அப்படியே பிளான் பண்ணிட்டு பண்ணிட்டு இப்ப அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து ஈட் தட் ஃப்ராக்ன்னு ஒரு சின்ன ஒரு ஆத்தர் ஒரு புக் இருக்கு. ஈட் தட் ஃப்ராக்ன்னா என்ன அர்த்தம்? இப்ப வந்து நம்ம காத்தால இந்த வந்து அந்த அந்த இன்னைக்கு அந்த ஃப்ராக நம்ம வந்து இன்னைக்கு சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படின்ற ஒரு டார்கெட் இருக்கு. அப்படின்னு இருக்கிறப்போ என்ன பண்ணிடலாம் நீங்க காத்தாலேருந்து யோசிச்சுட்டு ஐயோ சாப்பிடணுமா 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 உட்காந்துட்டு அது தள்ளி போட்டுக்கிட்டே உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருப்போம். காலையில் சாப்பிடலாமா மதியம் சாப்பிடலாமா எப்படி சாப்பிடுறது உரிச்சு சாப்பிட இப்படி பல யோசனைகள்ல நம்ம இருக்கோம். கடைசியில அந்த அந்த நாள் முடியறப்ப என்ன ஆகணும் வேற வழி இல்லாம சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு கவலைப்படப்போ அதை எடுத்து நம்ம வந்து சாப்பிடுவோம். இதுக்கு ஒரு சின்ன இதுக்கும் அப்புறம் அதை நீங்க என்ன பண்ணிருக்கலாம் காத்தாலே சாப்பிட்டு நீங்க அடுத்த வேலைக்கு போயிருக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொகாஸ்டினேஷன். அதாவது தள்ளி போடுறது. எந்த ஒரு வேலையுமே நீங்க தள்ளி போட 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 அது வந்து ஒரு வலுவா போயிடும். அதாவது எப்பயுமே ஒரு ஒரு நூலா இருக்கிறப்போ நம்ம உடைக்கிறது ஈஸி. அதே நம்ம நிறைய நூல்கள் சேர 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 அதுக்கு அது கயிறு மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்ப அது வந்து கட் பண்றது கஷ்டம்னுவாங்க இல்லையா? எருவு மாதிரி ஆயிடும். ஸோ அது மாதிரி தான் அந்த நம்மளுடைய எந்த ஒரு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா ஈட் தட் ஃப்ராக். முதல்ல வந்து தள்ளி போடாம எந்த ஒரு காரியங்கள் வந்து நம்மளுக்கு கஷ்டமா இருக்கோ அதை முதல்ல செஞ்சு முடிச்சிடணும். அப்ப ஈஸியா இருக்கிறதெல்லாம் நம்ம பார்ட் பார்ட்டா சின்ன சின்னதா நம்ம செஞ்சிடலாம். அதுதான் எந்த ஒரு பெரிய வேலை ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா முதல்ல ஒரு ஆஃபீஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஆஃபீஸ்ல போறோம்னா ஒரு முக்கியமான சொல்லுவாங்க நீங்க வந்து இந்த ஃபைல் போடணும்னு. அப்ப அது முக்கியமானது நம்ம போட்டு முடிச்சிட்டோம்னா அடுத்தது குட்டி குட்டி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஏன் நீங்க போடலன்னு கேட்க போறது இல்லை. இன்னைக்கு செய்யலாம் கூட நாளைக்கு செஞ்சுக்கலாம் இல்ல அப்புறமா கூட செய்யலாம். ஸோ இதுதான் ஈட் தட் ஃப்ராக். முதல்ல கஷ்டமான ஒரு செயல்களை முதல்ல முடிக்க பார்க்கணும். அப்புறம் ஈஸியான செயல்கள் அது தானேவே அது ஒன்று ஒன்று முடிஞ்சிடும். அதுதான் ஈட் தட் ஃப்ராக்ன்றது ஆத்தர் சொல்லியிருக்காரு. அதனால எந்த ஒரு செயலுமே ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது பின்னாடி ரொம்ப கஷ்டமா இருக்கும். தள்ளி போடாம எந்த ஒரு செயலும் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு பாருங்க.